This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. 7th Standard Mathematics CBSE Syllabus Exercise 15.2. Fourth sum, if the angles of a triangle are in the ratio 1:2:3, determine 3 angles. இங்கே ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளுமே கொடுக்கல, 3 ஆங்கிளுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பட் 3 ஆங்கிளுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் ஆங்கிளை விட செகண்ட் ஆங்கிள் டபுளாக இருக்கும், ஃபஸ்ட் ஆங்கிளை விட தேர்ட் ஆங்கிள் ட்ரிப்பிளாக இருக்கும், 3 மடங்கு இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது 1:2:3. அப்போ ஒரு ஆங்கிளுக்கும் அடுத்த ஆங்கிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ செகண்ட் ஆங்கிள் கம்பேர் பண்ணும்போது தேர்ட் ஆங்கிள் ஒரு ரேஷியோ அதிகமாக இருக்கும். செகண்ட் ஆங்கிள் 2 அப்படின்னா தேர்ட் ஆங்கிள் 3. ஸோ இந்த ரேஷியோவை வச்சு நம்ம 3 ஆங்கிளையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஆங்கிள் நமக்கு தெரியாது, ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கணும், அந்த எக்ஸை விட 2 டைம்ஸ் இருக்கணும் இல்லையா, அப்போ 2xன்னு எடுத்துக்கலாம். தேர்ட் ஆங்கிள் எப்படி இருக்கணும், 3 டைம்ஸ், ஃபஸ்ட் ஆங்கிளை விட 3 டைம்ஸ் இருக்கும், அப்போ 3xன்னு எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் டோட்டல் ஆங்கிள் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஷுட் பி 180 டிகிரி. அப்போது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x, ஏன்னா 3 ஆங்கிளுமே நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிளுக்கு எக்ஸ் அப்படின்னு நம்ம வேல்யூ எடுத்துகிட்டு செகண்ட் ஆங்கிளுக்கு 2xன்னு எடுத்துக்கிறோம், தேர்ட் ஆங்கிளுக்கு 3xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3ஐயும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 180 டிகிரி வரணும். ஸோ டோட்டல் ஆஃப் தி லெஃப்ட் சைடு 6x ஈக்குவல்ஸ் 180 டிகிரி. எப்போவுமே தெரியும் லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ரைட் சைடில் வரும்போது டிவிஷனில் வரும். x is equals to 180 divided by 6. அப்போ 180 by 6 அப்படிங்கும்போது 30 டிகிரி. அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஆங்கிள் 30 அப்படிங்கும்போது செகண்ட் ஆங்கிள் என்னது, அதோடைய டபுளாக இருக்கணும், 2xஆக இருக்கணும். 30 × 2 60. தேர்ட் ஆங்கிள் எப்படி இருக்கணும், 3 டைம்ஸாக இருக்கணும், 3 × x, 30 × 3, அப்போ 90. அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் 30 டிகிரி, செகண்ட் ஆங்கிள் 60 டிகிரி, தேர்ட் ஆங்கிள் 90 டிகிரி. இந்த 3 ஆங்கிளையும் கூட்டி பார்க்கும்போது 180 டிகிரி வந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் கரெக்ட். ஃபிஃப்த் சம், தி ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் x - 40 டிகிரி, x - 20 டிகிரி அண்ட் 1/2 x - 10 டிகிரி. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x. இந்த இடத்துல x மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஒவ்வொரு ஆங்கிளும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லலை. இங்கே என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆங்கிள் எப்படி இருக்குன்னா x - 40 டிகிரி, அதாவது எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 40யை மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூவோ அதுதான் ஃபஸ்ட் ஆங்கிள். செகண்ட் ஆங்கிளும் அதே தான், எக்ஸுடைய வேல்யூவிலேருந்து 20யை மைனஸ் பண்ணால் என்னவோ அதுதான் செகண்ட் ஆங்கிள். தேர்ட் ஆங்கிள் ஹாஃப் ஆஃப் தி எக்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஒரு 200 அப்படின்னா ஹாஃப் ஆஃப் தி 200 எவ்வளோ, 100. அந்த 100லேருந்து ஒரு 10னை மைனஸ் பண்ணும், 90. அப்போ தேர்ட் ஆங்கிள் 90 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்ல, எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஸோ கொடுத்துருக்குற க்ளூவை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். x - 40 ப்ளஸ் x - 20 ப்ளஸ் 1/2x - 10 அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி அப்படின்னு போட்டுடலாம். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஒன்றா சேர்த்துக்கலாம், வேல்யூ இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2x, அப்போ அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வேல்யூ என்ன இருக்குது, -40 -20 -10 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/2x அப்படிங்கிறத எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு எல்சிஎம் 2 வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/2x அப்படிங்கிற இடத்துல 5x/2 அப்படின்னு எல்சிஎம் வேல்யூ வந்துடும். இந்த 3 நம்பரையும் 40 20 10 எல்லாத்துக்குமே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால we have to add and place மைனஸ் சிம்பிள். -70 வந்துருமா, இந்த -70யை ரைட் சைடில் கொண்டு போகும்போது +70 ஆகிடும். ஸோ 180 + 70 250 ஆகிடும். லெஃப்ட் சைடில் 5x/2 அப்படின்னு இருக்கும், அதாவது 5/2x அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 5/2 நமக்கு அன்வான்ட் நம்பர் தான் லெஃப்ட் சைடில். ஸோ அதை ரைட் சைடில் கொண்டு போகும்போது
2/5 ஆகும் இல்லையா? 2ங்கிறது இங்கே டிவிஷனில் இருக்கிறதுனால ரைட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷன்லேயும் 5 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ரைட் சைடில் வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போது லெஃப்டில் இருக்கிற 5 கீழேயும் லெஃப்டில் இருக்கிற 2 ரைட் சைடில் மேலேயும் வரும். 2/5 அப்படின்னு வந்துடும். x which is equals to 2/5 into 250. 2 into 250 வந்து 500. 500/5 அப்படிங்கிறது 100. அப்போ x உடைய வேல்யூவை நம்ம 100 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஆன்சர். பட் நம்ம பண்ணியிருக்கிற ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம கொஸ்டினில் அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 40 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம் 100 அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 100 மைனஸ் 40. அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் 60 தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. செகண்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 20. இப்போ எக்ஸ் 100ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். 100 மைனஸ் 20 80 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஆங்கிள் 80. தேர்ட் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 எக்ஸ் மைனஸ் 10. அப்போ ஹாஃப் ஆஃப் தி எக்ஸ் தானே, 1/2 அப்படிங்கிறது ஹாஃப். அப்படி இல்லைன்னா 1 இன்ட்டு x/2ன்னு போட்டுக்கலாம். 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸுக்கு 100, 100/2. 100/2ங்கிறது 50. 50 மைனஸ் 10 40. இப்போ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி பாருங்கள். 60 + 80 + 40 180 டிகிரி வருது. அப்போ நம்ம பண்ணியிருக்கிற ஆன்சர் கரெக்ட்.